கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். கண்மணி எப்பயும் போல அவங்க வேலைக்காக கிளம்புறாங்க. அந்த சமயம் கண்மணி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு கண்டிப்பா கடையில நிறைய கஸ்டமர் வந்து நம்ம இடியாப்பம் வாங்கிட்டு போவாங்க. இருக்கிற வேலையெல்லாம் நீங்க தாம்மா பார்த்துக்கணும். நான் வந்து என்னதான் பெரிய பெரிய ஆர்டர் கிடைச்சாலும் எப்பயுமே அங்க நமக்காக வந்து வீட்டில் நிறைய பேர் இடியாப்பம் கொண்டு வருவேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. என் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். தேன்மொழி, அதே மாதிரி பிரியாணி ஆர்டர்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நீயும் உன்னுடைய வேலையை சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நீ கவலைப்படாம கிளம்பு, இருக்கிற வேலையெல்லாம் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க தேன்மொழி. கண்மணிக்கு பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆனாலும் கண்மணி எப்பயும் போல தன்னுடைய வேலையை கண்டிப்பா செய்வேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாளே அப்படின்னு கண்மணியோட அம்மா யோசிக்கிறாங்க. கண்மணி சந்தோஷமா இடியாப்பம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் கார்ல வந்த அவங்க ஃப்ரெண்டையும் பார்க்குறாங்க. ஆமா கண்மணி, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, நீ என்ன பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இப்போ இடியாப்பம் தானே எடுத்துட்டு போற, எனக்கு இப்பவே இந்த இடியாப்பத்தை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா உனக்கு தராமையா அப்படின்னு இடியாப்பம் வடகரி எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. எங்கள் கண்மணியோட ஃப்ரெண்டு இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா கண்மணியை பாராட்டி பேசுகிறாங்க. கண்மணி, இந்த மாதிரி நீ செஞ்ச இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு உன்னை பாராட்டாமல் இருக்கவே முடியல. நீ மட்டும் என் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த இடியாப்பத்தை செஞ்சு கொடுத்தனா உண்மையாகவே உனக்கு வந்து நிறைய சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு, நானும் நிறைய வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே கண்மணி, உன்னுடைய திறமையால் நீ இவ்வளோ முன்னேறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக உன்கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வீட்டுக்கு வாயேன், வீட்டுக்கு வந்து இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீ பேசலாமே, நீ வீட்டுக்கு வந்தால் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு பேசுனதை கேட்டு கண்மணி சொல்கிறாங்க. கண்மணி, நானும் அம்மாவை பார்க்கணும், கண்டிப்பாக வருவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கண்மணி எப்பயும் போல தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்த உண்மையை இங்கே கண்மணி காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டை பார்த்தம்மா, பெரிய வேலை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு பெருமையாக பாராட்டி பேசினாரு தெரியுமா, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்காராம், பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் வேற எடுத்து செய்கிறாராம் அப்படின்னு சொல்லும்போது, தேன்மொழி வந்து கண்மணி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்படியா, உன்னுடைய ஃப்ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்காரா? சரி, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நான் செஞ்சு கொடுக்குற பிரியாணியவும் அவர் சாப்பிட்டு பார்க்கட்டும், என்னையும் பாராட்டினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, தேன்மொழி நீ ரொம்ப ருசியாக பிரியாணியை செய்கிறன்னு எல்லாரும் ஒன்றை தான் பாராட்டி பேசுகிறாங்க, என் ஃப்ரெண்டு மட்டும் என்ன பாராட்டாமல் இருப்பானா என்ன அப்படின்னு சொல்லும்போது தேன்மொழி சந்தோஷப்படுறாங்க. கண்மணி எப்பயும் போல அவங்க வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக செய்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவால் எப்பயுமே பிரச்சனை வருது, ஆனால் வெண்ணிலா இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு இங்கே அன்போட அம்மா வந்து யோசிக்கிறாங்க. என்ன செய்கிறது, எப்படி வெண்ணிலாவை இங்கேருந்து அனுப்புறது? ஏற்கனவே அன்புவை புரிஞ்சிக்காம இந்த பிஸ்னஸில் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அன்பு தான் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி எப்போ பார்த்தாலும் ரொம்ப கோபமாக பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே அன்போட அம்மா இப்படிலாம் யோசிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து அன்போட அம்மா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. உடனே அங்கே வந்த வெண்ணிலா, நீங்கள் எதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், நானே வந்து அன்புக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் வெண்ணிலா, அன்புக்கு என்ன வேணும்னு கேட்டு சாப்பாடெல்லாம் இன்னைக்கு நீயே அன்புக்கு எடுத்து வைக்கலாம், பரிமாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்புக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பாட்டி, அதான் அம்மா எனக்காக என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, எதுக்காக வெண்ணிலா எனக்கு இதெல்லாம் செய்யணும், எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன அன்பு, ஏன் இப்படி கோவப்படுற? வெண்ணிலா நம்ம குடும்பத்துக்காக மட்டும் பேசலை, நம்ம பிஸ்னஸ்லேயும் கண்டிப்பாக உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்காகவும் நல்லது செய்கிற வெண்ணிலாவை நீ எப்போ தான் புரிஞ்சுப்ப? எதுக்காக வெண்ணிலா கிட்ட இவ்வளோ கோபமாக பேசுகிறேன்னு சொல்லும்போது, பாட்டி வெண்ணிலா எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம், நம்ம பிஸ்னஸ்க்காக உதவி செய்யவும் வேண்டாம், பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், எப்படியாவது நம்மளை நம்பி பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லை
இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமாகவே நம்ம கம்பெனியை மறுபடியும் நம்ம ஆரம்பிக்க தான் போகிறோம். இதுக்காக வெண்ணிலா உதவி செய்யணும்னு நீங்கள் வேணால் எதிர்பார்க்கலாம். ஆனால் வெண்ணிலா வந்து உதவி செஞ்சாலும் எனக்கு வெண்ணிலா வந்து உதவி செய்கிறது பிடிக்கவே இல்லை. அதனால தான் இப்படிலாம் பேசுகிறேன். அம்மா, நீங்கள் எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சா நான் சாப்பிடுவேன். ஆனால் வெண்ணிலா எனக்காக சாப்பாடு எடுத்து வச்சா நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லும்போது வெண்ணிலா எல்லாரும் முன்னாடி ரொம்ப கோவமாக, என்ன அன்பு இப்படி பேசுகிறீங்க? என்ன இருந்தாலும் நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, போதும் வெண்ணிலா, இதுக்கு மேலே தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சாப்பாடே வேண்டாமா அப்படின்னு ரொம்ப கோவமாக அன்பு அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன, அன்புக்கிட்ட ரொம்ப அக்கறையாக பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நம்ம சொல்ல வரதை கேட்கவும் மாட்டேங்கிறாரு. அன்பு என்னை புரிஞ்சுக்கணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கம்பெனிக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுப்பேன்னு பாட்டிக்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் அன்பு மட்டும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, எல்லாரும் முன்னாடியும் என்னை தலகுனிய வைக்கிறாரு அன்பு அப்படின்னு அன்பு மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க வெண்ணிலா. கண்மணியை பார்க்கறதுக்காக கண்மணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு. கண்மணி ரொம்ப சந்தோஷமா, இப்போ தான் நானும் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா கண்மணி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், பெரிய கம்பெனிக்கு நான் வந்து சாப்பாடு ஆர்டர்லாம் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரியாணி கடை வேற ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு எப்பயுமே நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் கொடுக்குற பொறுப்பெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டேன்னா நீயும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இடியாப்பம் நல்லா செய்கிறதுனால என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீயும் இடியாப்பம் செஞ்சு கொடுத்தா உனக்கு நல்ல வருமானம் வரும். சொல்லப்போனால் உனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்த கண்மணி. இந்த பொறுப்பை வந்து எடுத்து செய்வியா? மற்றபடி நீ எப்பயும் போல் உனக்கு கிடைக்கிற சாப்பாடு ஆர்டரை கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, பிரியாணி கடையை பார்த்துக்கணும், இங்கே வந்து கண்மணி இடியாப்ப கடை வேற ஆரம்பிச்சிருக்கேன், இப்படி எனக்கு நிறைய வேலை இருக்கும்போது இந்த பொறுப்பான வேலையை என்னால் எடுத்து செய்ய முடியுமான்னு தெரியலன்னு யோசிக்கும்போது, இங்கே கண்மணியோட ஃப்ரெண்டு தேன்மொழி சொல்கிறாங்க, என்ன கண்மணி, உன்னுடைய ஃப்ரெண்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய திறமையை தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுக்குறாரு, நீ என்ன யோசிக்கிற? கண்டிப்பாக நான் இந்த வேலையை செய்வேன்னு நீயும் பிஸ்னஸ் பார்ட்னராக அங்கே ரெஸ்டாரண்ட்டில் பொறுப்பாக இந்த வேலையெல்லாம் எடுத்து செஞ்சால் உனக்கு தானே நல்லது. எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலை உனக்கு கொடுக்கணும்னு உன்னுடைய ஃப்ரெண்டு ஆசைப்படுறாங்க, நீ என்ன இவ்வளோ யோசிக்கிற? உடனே இந்த வேலையை நான் செய்கிறேன்னு உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நீ சொன்ன உடனே நானும் உங்கள் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் செய்யலான்னு பார்க்குறேன், நீ என்ன பதில் பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கண்மணி ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன கண்மணி, ஏன் இவ்வளோ யோசிக்கிற? கண்டிப்பாக நீயும் கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி சந்தோஷப்படுறாங்க. என் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரியே இந்த பொறுப்பான வேலையை நானே செய்கிறேன்னு சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. உடனே கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இப்படி பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ முதல்ல சரின்னு சொல்லு கண்மணி, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் எல்லாரும் கண்டிப்பாக வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நீ இந்த பொறுப்பான வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கண்மணி சொல்கிறாங்க, நாளைக்கே வந்து இந்த வேலையில் நான் வந்து சேர்றேன், இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், ஏன்னா என்னால் வந்து தனியாக அந்த வேலையை பார்க்க முடியாது, அதனால் எனக்கு கிடைச்ச பெரிய சாப்பாடு ஆர்டரையும் செய்யணும், பிரியாணி கடையவும் பார்த்துக்கணும், இப்படி நிறைய வேலை இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நானும் இந்த வேலையை செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு நீ சொன்ன மாதிரி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கண்மணியோட ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கண்மணிக்கிட்ட நிறைய பணம் கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லும்போது, நீ வேலைக்கு வரேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இனி பிஸ்னஸ் பார்ட்னராக என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை பொறுப்பாக பார்த்துக்க போகிற, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய புது கம்பெனிக்கும் நீ தான் வந்து இடியாப்ப ஆர்டரெல்லாம் எடுத்து செய்ய போகிற, அதனால தான் இந்த பணத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டும்தான் இந்த பெரிய ஆர்டர் எடுத்து செய்ய போகிறேன்னான்னு கேட்க, இல்லை இன்னும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட சாப்பாடு ஆர்டர்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இடியாப்ப ஆர்டரை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து பேசுகிறதெல்லாம் கேட்ட உடனே கண்மணி இடியாப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்பயும் போல் சந்தோஷமாக பேசிட்டு கண்மணியோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கண்மணி இடியாப்ப ஆர்டரெல்லாம் எடுத்து செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாப்பாடு ஆர்டரை வேறு யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கும்போது, அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் இப்போ நிறைய பிரச்சனை நடக்கிறதுனால இப்போ அவங்க சரியாக பிஸ்னஸை செய்கிறதில்ல. ஆனால் அன்பு சார் வந்து ரொம்ப பொறுப்பாக தன்னுடைய வேலையை ரொம்ப நல்லபடியாக செய்வார், அவரை நம்பி இந்த ஆர்டரை கொடுக்கலாம்,
இனி இப்படி பிரச்சனை வராமல் அன்பு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கே நான் அன்புவை பார்க்கணும். அன்புக்கிட்ட வந்து ஃபோனில் பேசிடுங்க. நான் சொல்கிற இடத்துக்கு அன்புவை வந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்புக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இப்படி உங்களுக்காக சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும்னு எங்கள் கம்பெனியோட ஓனர் வந்து பேசியிருக்காரு. நாளைக்கே நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியோட ஓனராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அன்பு ரொம்ப சந்தோஷமாக, பாட்டி, அப்பா, இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நமக்கு வந்து பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன அன்பு சொல்கிற? நம்ம கம்பெனியில் சரியாக வேலை பார்க்குறதே இல்லைன்னு ஏற்கனவே சாப்பாடு ஆர்டர் கொடுத்த எல்லாரும் நம்மளை வந்து இனி இந்த ஆர்டரை தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை புரிஞ்சுக்காம பேசிட்டாங்க. ஆனால் இப்போ எப்படி இந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது, அப்பா, என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய திறமையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆர்டரை தரேன்னு சொல்லியிருக்காங்க. நானே நாளைக்கு அவங்கக்கிட்ட பேச போகிறேன்னு சொல்லும்போது, நீ மட்டும் பேசினா சரிப்பட்டு வராது, வெண்ணிலாவையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே அன்புக்கு ரொம்ப கோவம் வருது. எனக்காக தான் இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்களே தவிர்த்து வெண்ணிலாவுக்காக இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை அவங்க தரவே இல்லை. ஏன், நான் தான் சரியாக பேசி அவங்கக்கிட்ட இந்த ஆர்டரை கண்டிப்பாக வாங்கிடுவேனே. அப்புறம் எதுக்காக நான் வெண்ணிலாவை கூப்பிட்டு போகணும்? வெண்ணிலா வரவும் வேண்டாம். இந்த பெரிய ஆர்டர் கிடைக்கும்னா வெண்ணிலா வந்தால் பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நானே பேசி இந்த ஆர்டரை எப்படி வாங்குறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது. வெண்ணிலா நம்ம பிஸ்னஸ்க்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கா. வெண்ணிலாவுக்கும் இந்த ஆர்டரை பற்றி கண்டிப்பாக தெரியணும். அதனால் நீ கண்டிப்பாக வெண்ணிலாவை கூப்பிட்டு போகணும்னு சொல்லும்போது, பாட்டி, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆர்டரை பற்றி நான் பேச போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலா ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. அன்பு, நீங்கள் வேணும்னா வீட்டில் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை செய்யலாம். ஆனால் உங்கள் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறது நான் தான். பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதும் நான் தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் வர வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த பெரிய ஆர்டர் எனக்காக வந்து என்னை நம்பி அவங்க இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதன் மூலமாக நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னா, வெண்ணிலா, நீ வரது எனக்கு பிடிக்கல. நீ வந்து அவங்கக்கிட்ட பேசவும் வேண்டாம். உன்னால தான் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கும்னு பாட்டி நினைக்கவும் வேண்டாம். அதனால் நானே போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. வெண்ணிலா மறுபடியும் ரொம்ப கோவமா, இந்த அன்பு எப்போ பார்த்தாலும் நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. இப்படி தான் புரிஞ்சிக்காம பேசுறது இந்த அன்புக்கு வேலையாகவே இருக்குது. நான் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இந்த வீட்டில் வந்து இருக்கேன். ஆனால் அன்பு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சா அன்புக்கு இந்த ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா அன்புவை கையில் பிடிக்க முடியாது. என்னால் தான் இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு இங்கே அன்பு வந்து தேவையில்லாமல் பேசுவார்ல. இந்த ஆர்டர் வந்து கிடைக்குதா இல்லையான்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அப்படியே இந்த ஆர்டர் கிடைச்சாலும் கண்டிப்பாக அன்புக்கு நல்ல பேர் கிடைக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே கோபமாக யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்து அன்புவோட அம்மா வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க, என்ன வெண்ணிலா, நீயும் அன்புக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அன்பு மனசு மாறணும், உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. இப்படி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதால இங்கே வந்து பாட்டி வேணும்னா உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் என் பையன் அன்பு என்னைக்கும் மனசு மாற மாட்டான். உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இன்னும் இந்த வீட்டில் இருக்க? இங்கேருந்து கிளம்ப வேண்டிதானே? ஏன், உனக்கு வேற வேலையே இல்லையா என்ன? நீ உண்மையாகவே எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு நம்பி நீ இந்த வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லியிருக்காங்கன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படாத. ஏன்னா நீ என்னதான் பேசினாலும் புரிய வைக்கணும்னு நினச்சாலும் என் பையன் அன்பு மனசு மாற போகிறதும் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ண போகிறதும் கிடையாது. அதனால் சீக்கிரமாக நீயே இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறது கண்மணி தான். கண்மணி தான் என் மருமக. அதே மாதிரி என் பையன் அன்பு வந்து கண்மணியை தான் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்க போகிறான், ஏற்றுக்க போகிறான். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. சீக்கிரமாக கண்மணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா அப்புறம் நீ இங்கேருந்து கிளம்பி தானே ஆகணும். அப்படி நடக்க தான் போகுது. நீயும் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க தான் போகிற அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த அன்பு ஒரு பக்கம் என்னை புரிஞ்சுக்கலன்னா அன்போட அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்ருக்க அன்போட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் இங்கே வந்து அன்பு வந்து தனக்கு பெரிய ஆர்டர் கிடைக்க போகுதுன்னு இங்கே கண்மணியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாரு. உடனே கண்மணியோட ஃப்ரெண்டு வந்து, உங்கள் கம்பெனியை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அன்பு, உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப நேர்மையாக உண்மையாக உங்கள் வேலையை பார்ப்பீங்க. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை உங்களுக்கு தரலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இந்த ஆர்டரை நீங்கள் எடுத்து செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அன்புக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், ஏற்கனவே இந்த பிஸ்னஸை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ என்னுடைய பிஸ்னஸை சரியாக நடத்த முடியாமல்
நானே என்ன செய்யன்னு யோசிக்கும்போது, நீங்க என்ன நம்பி இவ்ளோ பெரிய சாப்பாடு ஆர்டர குடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அ என் மேல உள்ள நம்பிக்கையில தானே சார் இந்த ஆர்டர குடுக்குறீங்க. கண்டிப்பா இந்த சாப்பாடு ஆர்டர நான் ரொம்ப நல்லபடியா செய்வேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி அன்பு. நானும் உங்க கம்பெனிக்கு வந்து பார்க்குறேன். உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன். நீங்க எப்படி சமைச்சு குடுக்குறீங்கன்னு நானும் சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? அதனால நான் உங்க கம்பெனிக்கு வரும்போது, எனக்காக நீங்க வந்து கண்டிப்பா சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கணும். நான் வந்து சாப்பிட்டுட்டு ருசியா இருந்தா கண்டிப்பா இந்த பெரிய ஆர்டர உங்களுக்கு தான் தருவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சார் நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம் சார். உடனே நான் எல்லா ஏற்பாடையும் செய்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் நாளைக்கே உங்க கம்பெனிக்கு வரேன் அன்பு." அப்படின்னு கண்மணியோட ஃப்ரெண்டு சொன்னத கேட்டு அன்புக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. உடனே அன்பு அங்கருந்து கிளம்புறாரு. அன்பு வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி, அன்போட அப்பான்னு எல்லாரும் அன்புகிட்ட கேள்வி கேட்குறாங்க. "என்ன அன்பு? வெண்ணிலாவ கண்டிப்பா கூப்ட்டு போகணும்னு சொன்னா, எங்க பேச்ச நீ கேட்கவே இல்ல. இப்ப அந்த சார் கிட்ட நீ பேசினதுக்கு அப்புறமா நம்ம கம்பெனிக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதா இல்லையா? முதல்ல என்ன நடந்துச்சுன்ற உண்மைய சொல்லு." அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. "எப்படி பாட்டி? நானே போய் பேசியிருக்கேன். எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்காதா என்ன? ஆனா நம்ம கம்பெனிக்கு வரணும். நம்ம எப்படி சமைக்கிறோன்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம, அவங்க எதிர்பார்க்கிறத விட நம்ம சமைச்சு குடுக்குற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கணும். அப்பதான் இந்த சாப்பாடு ஆர்டர் நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்துட்டோம். அதனால இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்கணும்னா, நம்ம வந்து கண்டிப்பா கம்பெனில நம்ம வேலைய ரொம்ப பொறுப்பா, அக்கறையா பார்க்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா அன்பு? நமக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு?" கேட்கும்போது, "கண்டிப்பா இருக்கு பாட்டி. நாளைக்கு அவங்க நம்ம கம்பெனிக்கு வராங்க. நம்ம செஞ்சு குடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, கண்டிப்பா இந்த ஆர்டர நமக்காக தான் குடுக்க போறாங்கன்னு." சொல்லும்போது, வெண்ணிலா இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கும்போது, வெண்ணிலாவால தாங்கிக்கவே முடியல. என்னது? அன்பு பேசி இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைச்சா, அப்புறம் பாட்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் இந்த வீட்ல தங்கவே முடியாது. பாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஆர்டர் அன்புக்கு கிடைக்கவே கூடாது. என்னால இந்த ஆர்டர் கிடைச்சிருந்தா பரவால்ல. என் பேச்ச கேட்காம அன்பு அந்த சார்கிட்ட பேசி இந்த ஆர்டர வாங்கிரலாம். நான் வந்து பிசினஸ்ல உதவி செய்யக்கூடாதுன்னு அன்பு யோசிக்கும்போது, நானும் கண்டிப்பா மறுபடியும் பிரச்சனை செய்ய தான் போறேன் அன்பு. இந்த பெரிய ஆர்டர் கிடைச்சா அப்புறம் உங்கள கையில பிடிக்க முடியாது அன்பு. என் பேச்ச என்னைக்கும் கேட்க மாட்டீங்க. இப்பவே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்ளோ சந்தோஷமா பேசுறீங்க. இந்த பெரிய ஆர்டர் கிடைச்சா அவ்வளவுதான். இந்த வீட்ல இருக்க யாரும் என்ன கண்டுக்கவே மாட்டீங்க. அதுக்காகவே ஏதாவது பிரச்சனை செய்யணுமே. அன்புக்கு இந்த ஆர்டர் கிடைக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மேல ரொம்ப கோவமா இருக்காங்க வெண்ணிலா. அடுத்த நாள் அன்பு கம்பெனிக்கு போறது மட்டும் இல்லாம, அங்க வேலை பார்க்குற எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, "சீக்கிரமாவே உங்களுக்கு சம்பள பணத்த நான் குடுக்க தான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் சொல்ற மாரி நீங்க ரொம்ப நல்லா சமைக்கணும். இன்னைக்கு வந்து பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்காக நம்ம கம்பெனிக்கு வரப்போறவங்க, நீங்க எப்படி சமைக்கிறீங்க? இந்த சாப்பாடு எப்படி ருசியா இருக்கான்னு அவங்க ஒவ்வொன்னையும் கவனிப்பாங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, என்னைக்குமே நம்ம கம்பெனிக்கு எந்த பெரிய ஆர்டரும் கிடைக்கவே கிடைக்காது. பொறுப்பா உங்க வேலைய நீங்க செய்யணும்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அன்பு. "அதெல்லாம் நாங்க செய்வோம் சார். ஆனா சம்பள பணத்த குடுத்துருவீங்கல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "என் மேல நம்பிக்கை வச்சு இந்த வேலைய நீங்க செய்யுங்க." அப்படின்னு சொல்றாங்க. இங்க எப்பயும் போல அங்க வேலை செய்ற எல்லாரும் பொறுப்பா அன்பு பேச்ச கேட்டு, ரொம்ப நல்லபடியா வேலையெல்லாம் செய்றாங்க. ஆனா அந்த சமயம் அங்க கண்மணி வராங்க. பாட்டிக்கிட்ட சொல்றாங்க, "என்ன பாட்டி, இந்த ஆர்டர் கண்டிப்பா கிடைக்குமா என்ன? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அன்பு பொறுப்பா தன்னுடைய வேலைய கவனிக்கிறதே இல்லன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக அன்புவ நம்பி அந்த சார பார்க்கறதுக்காக அனுப்புனீங்க? நானே பேசிட்டு வந்திருக்கலாம். இந்த ஆர்டர் கண்டிப்பா என்ன நம்பி குடுத்துருப்பாங்க. இப்ப பாருங்க, மறுபடியும் அவங்க கம்பெனிக்கு வந்தாங்கன்னா, அ ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வந்தா, ஏற்கனவே நம்ம கம்பெனில எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்தா, இந்த ஆர்டர் கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லும்போது, பிரச்சனைய பத்தி நம்ம பேச வேண்டாம் வெண்ணிலா. இந்த பெரிய ஆர்டர் கிடைச்சா போதும். மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு நெறைய நல்ல பேர் கிடைக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆர்டர் கிடைச்சா நல்ல பேர் கிடைக்கும், நல்ல வருமானம் வரும்னு பாட்டியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அப்ப என்னுடைய உதவி இவங்களுக்கு தேவைப்படாதே. நான் உதவி செஞ்சா தானே எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். எப்பயுமே பாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ஏதாவது செய்யணும். இங்க கம்பெனிக்கு பெரிய ஆர்டர் குடுக்கறதுக்காக வருவாங்கல்ல, அவங்க கிட்ட நானே பேசுறேன். இன்னைக்கு என்னால இங்க எந்த பிரச்சனையும் செய்ய முடியாதுன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நான் வந்து ஏற்கனவே நடந்த பிரச்சனைய பத்தி பேசி, இவங்களுக்கு நீங்க ஆர்டர் குடுத்தீங்கன்னா, இப்படிதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த ஆர்டர அன்பு கம்பெனிக்கு குடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்கல்ல.
அன்புவை நம்பி இந்த ஆர்டரை கொடுக்கவே வேண்டான்னு அவங்க முடிவெடுக்கணும்னா நான் தான் அவங்கக்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே கண்மணியோட ஃப்ரெண்டு இங்கே வந்து அன்போட கம்பெனியை பார்க்குறதுக்காக வராரு. ரொம்ப சந்தோஷமாக அன்பு அவங்கள வர வைக்கிறாரு. அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் அன்பு பேசிகிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இத்தனை வருஷமாக உங்கள் பாட்டி இந்த கம்பெனியை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அன்பு, இப்போ நீங்கள் உங்கள் திறமையால் இந்த கம்பெனியில் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னு பேசும்போது அங்கே அன்பு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து சாப்பாடு ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்தவங்க வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. உடனே அன்பு சொல்கிறாங்க, சார் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குல்ல சார், நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்லா சமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்து நானே இங்கே இருக்கிற வேலையெல்லாம் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் மட்டும் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சா போதும், நல்ல வருமானம் வரும். அது மட்டும் இல்லாமல் அன்பு வந்து இந்த வேலையை பொறுப்பாக எடுத்து செஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது உடனே அன்புக்கு வந்து ஃபோன் வருது. உடனே அன்பு அங்கே நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது இங்கே பாட்டி வந்து ராஜசேகர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த வெண்ணிலா அங்கே கண்மணியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சார், நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனி நடத்துகிறீங்க, ஆனால் அன்புவை புரிஞ்சிக்காம இந்த பெரிய ஆர்டரை அன்புக்கு தரப்போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசுகிறீங்கன்னு கேட்க, ஏற்கனவே அன்பு பொறுப்பே இல்லாமல் வேலை செஞ்சதால தான் ஏற்கனவே பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்த எல்லாரும் இனி இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்காம அன்பு வந்து சரியாக வேலை செய்வாருன்னு புரிஞ்சுக்காம இங்கே அன்புவை நம்பி இந்த கம்பெனிக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுக்கலான்னு பேசுகிறீங்கல்ல, இதனால் நிறைய பிரச்சனை வரும் சார். இவங்கள நம்பி நீங்கள் பெரிய பெரிய ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஏற்கனவே பெரிய ஆர்டர் கொடுத்த எல்லார்கிட்டையும் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கண்மணியோட ஃப்ரெண்டு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து அவங்க வந்து கேட்கும்போது, ஆமாம் சார், ஏற்கனவே இவங்க கம்பெனியில் நிறைய பிரச்சனை நடந்திருக்குன்னு யாருமே இவங்களுக்கு பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுக்கவே வேண்டாம்னு முடிவெடுத்திருக்காங்க. நம்ம தான் வந்து உண்மை என்னன்னு தெரியாமல் அன்பு வந்து அவர் வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்வாருன்னு நினச்சி இங்கே வந்து இந்த ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம இவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுக்க போகிறோன்னு பேசியிருக்கவே வேண்டாமே, இப்போ அன்புக்கிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு கண்மணியோட ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்கும்போது வெண்ணிலா வந்து தெளிவாக பேச வேண்டியதை பேசிட்டோம். கண்டிப்பாக அன்புக்கு இந்த ஆர்டர் கிடைக்க போகிறதே இல்லை. ஏற்கனவே நடந்த பிரச்சனையை பற்றி அன்பு பேசலை, ஆனால் நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, இவங்களை நம்பி ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கும் பிரச்சனை வரும்னு ஏற்கனவே நடந்த பிரச்சனையை பற்றி சொன்னதால் இப்போ இங்கே வந்து சார் மனசு மாறிட்டாரு. இந்த ஆர்டர் கண்டிப்பாக ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க வெண்ணிலா. அன்பு அங்கே வந்த உடனே, என்ன சார் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா, இந்த சாப்பாடு ஆர்டரை எங்களை நம்பி நீங்கள் கொடுக்கலாம், கண்டிப்பாக இந்த வேலையை ரொம்ப பொறுப்பாக கவனமாக நான் பார்த்துப்பேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, போதும் அன்பு, நீங்கள் ஏற்கனவே நடந்த பிரச்சனையை பற்றி எதுக்காக எங்ககிட்ட சொல்லவே இல்லை, உங்களை நம்பி உங்கள் கம்பெனிக்கு இந்த பெரிய ஆர்டரை கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், ஆனால் நடந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, இப்போ தான் உங்கள் கம்பெனியை நம்பி இனி யாரும் பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுக்க வேண்டாம்னு முடிவெடுத்த உண்மை எனக்கே தெரியும், அப்புறம் நான் மட்டும் எப்படி உங்களை நம்பி சாப்பாடு ஆர்டரை கொடுக்க முடியும், அதனால் இந்த ஆர்டரை உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன பேசுகிறீங்க சார் அப்படின்னு கேட்க பாட்டி பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. இங்கே ராஜசேகருக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க, சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொன்னாங்க, இந்த ஆர்டர் நமக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கும்போது ஏற்கனவே நடந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாப்பாடு ஆர்டரை இங்கே நமக்கு தர முடியாதுன்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அன்பு எவ்வளவோ பேசி புரிய வைக்கிறாரு. இந்த சாப்பாடு ஆர்டரை உங்களுக்கு தான் தரணும்னு நினச்சி வந்தேன், ஆனால் இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரிய வந்ததால் உங்களை நம்பி இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு கண்மணியோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் வெண்ணிலா இப்படி உண்மையை சொன்னதால் இங்கே வந்து அன்பு நினச்ச மாதிரி இந்த சாப்பாடு ஆர்டர் கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாட்டி, அன்பு, ராஜசேகர் எல்லாரும் பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க அன்பு. கண்மணி தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு போகிறாங்க. அப்போ தான் தெரியுது சாப்பாடு ஆர்டரை யாருக்கு தரதுன்னு அவங்க ஃப்ரெண்டு யோசிக்கிறதுனால உடனே கண்மணி, எதுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க,
ஏற்கனவே இடியாப்ப ஆர்டரை நான் வந்து எடுத்து செய்கிறேன். அதே மாதிரி சாப்பாடு ஆர்டரை கொடுத்தீங்கன்னா சரியா சாப்பாடு ஆர்டரை நானே எடுத்து செய்ய தயாராக இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன்னு நம்பிக்கையாக பேசுகிறாங்க கண்மணி. வேற வழி இல்லாமல் கண்மணி கிட்ட தான் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுத்தே ஆகணும். ஏன்னா கண்மணி தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்வாங்க. கண்மணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு கொடுக்கணும்னு நினச்ச இந்த சாப்பாடு ஆர்டரை இங்கே கண்மணியோட ஃப்ரெண்டு மறுபடியும் கண்மணிக்கு கொடுத்ததால கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கண்மணி யோசிக்கிறாங்க, நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு எனக்கு எவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காரு அப்படின்னு. உடனே வீட்டுக்கு வந்த கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் வந்து கண்மணிக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு ராஜேஸ்வரி, அன்பு எல்லாருக்கும் தெரிய வருது. நமக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு ஆர்டர் இந்த கண்மணிக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு. கண்மணி அவங்க வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்வாங்கன்னு கண்மணி மேலே எல்லாருக்கும் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்மளை நம்பி யாரும் எந்த சாப்பாடு ஆர்டரும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு இங்கே வந்து அன்போட பாட்டி வந்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அன்பு என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. இதை பார்த்த வெண்ணிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நான் நினச்ச மாதிரி என்னை பற்றி யோசிக்காத அன்புக்கு இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கவே இல்லை. ஆனால் கண்மணிக்கு இந்த ஆர்டர் கிடச்சிருச்சே. கண்மணிக்கு இப்படி பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடச்சா கண்டிப்பாக கண்மணி புதுசாக கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருவாளே அப்படின்னு இங்கே வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு செஞ்ச உதவியால் இப்போ எனக்கு நல்ல வருமானமும் வருது. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காருன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கண்மணி.